ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் 10th 11th மற்றும் 12th அரியர் வச்சுருக்கவங்க இப்போ நீங்கள் அரியர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அதேமாரி முதன்முறையாக 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புக்கு தனித்தேர்வராக அப்ளை பண்ணலாங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். dge.tngov.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரெஸ் ரிலீஸ்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க DGE ப்ரைவேட் கேண்டிடேட் அப்ளிகேஷன் ஃபார் 10th 11th 12th. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு PDF வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு எழுதி இதுக்கு முன்னாடி அரியர் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் அரியர் வச்சுருக்கீங்களோ அந்த சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிக்கலாங்க. அதேமாரி நீங்கள் முதலாக இப்போ 10ஆம் வகுப்பு எழுத போகிறீங்க, இல்லை 12th எழுத போகிறீங்க தனித்தேர்வராக, அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒன் பைனா வந்து பார்க்கலாம். ஓகே, இது முதல்ல வந்து பாருங்கள், 10ஆம் வகுப்பு எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு எக்ஸாம் எழுதிருக்கீங்க, நான் வந்து ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் அரியர் வச்சுருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் அந்த சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் இப்போது எக்ஸாம் எழுதி அப்ளை பண்ணி பாஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணிட்டேன், 9th வந்து பாஸ் பண்ணிட்டேன், ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்றவங்க நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தா ஸ்கூலுக்கே போகாமல் 10ஆம் வகுப்பு தனித்தேர்வராக நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தா 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து 10th எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டு இருப்பீங்க. நீங்களும் வந்து பார்த்தா இப்போ அந்த அரியர் எக்ஸாமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. ஸோ இப்போ நம்ம 10ஆம் வகுப்பு பற்றி பார்க்கலாம். ஓகே, நடைபெற உள்ள மார்ச் ஏப்ரல், அதாவது 2026 மார்ச் ஏப்ரலில் உங்களுக்கான பொதுத் தேர்வு எல்லாத்துக்குமே காமனாக நடைபெற போகுது. அதே டைம் டேபிள் படி தான் இப்போ நீங்கள் தனித்தேர்வராக எக்ஸாம் எழுதுனாலும் சரி, அரியர் வச்சவங்களாலும் சரி, நீங்கள் அதே எக்ஸாம் பேட்டர்ல தான் எழுத போகிறீங்க. ஸோ எப்போ நம்ம அப்ளை பண்ணலாம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரியர் வச்சுருக்கீங்க அல்லது முதல்ல நான் 10ஆம் வகுப்பு எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்றவங்க 22/12/2025 7/1/2026 வரைக்கும் நீங்கள் இந்த ஒரு இதுக்கு அப்ளை பண்ணலாங்க, எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண முடியாது, இதுக்குன்னு தனியாக வந்து கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சர்வீஸ் சென்டர் இருக்குங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்குது. அங்கே போயிட்டு தான் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். காலைல 11 மணி முதல் 5 மணி வரைக்கும் அந்த ஆஃபீஸ் திறந்துருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை மற்றும் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அப்போ இருக்காது. அதனால் 7/1/2026க்குள்ளே நீங்கள் சீக்கிரமாக போயிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். முக்கிய குறிப்பு பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் முதலாக தனித்தேர்வராக எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதாவது நான் 8th வந்து பாஸ் பண்ணிட்டேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 8th பாஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் 10th எக்ஸாமே எழுதலை அப்படின்றவங்க முதலாக நீங்கள் தனித்தேர்வராக இப்போ அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா பார்ட் 1 வந்து தமிழ் மொழி பாடமாக மட்டும்தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும், வேறு எந்த லாங்குவேஜுமே நீங்கள் சூஸ் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதேமாரி இப்போ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆதார் அட்டை கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்ற மாரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் கொண்டு போயிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியுங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள், அதாவது முதன்முறையாக 10ஆம் வகுப்பு தேர்வு தனித்தேர்வராக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்னா 4.5 வயசு வந்து பார்த்தா கம்ப்ளீட் ஆயிருக்கணுங்க. 14.5 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா அதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் 8ஆம் வகுப்பு நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் டேரெக்டாக நீங்கள் 10ஆம் வகுப்புக்கு எழுத முடியும். அதேமாரி 9ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணவங்க, ஃபெயில் ஆனவங்க, டிஸ்கண்டினியூ பண்ணவங்க வரைக்கும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதேமாரியே தேர்வுத்துறையால் நடத்தப்படும் 8ஆம் வகுப்பு ESLC அந்த பொது தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றவர்கள், அதாவது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 2 வந்து ஸ்கூலே போயிருக்க மாட்டாங்க, டேரெக்டாக 8th எக்ஸாம் பாஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பாசிங் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அல்லது நீங்கள் வந்து 1 to 8th வரைக்கும் ஸ்கூல் போயிட்டு 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அது கூட ஓகே தான். மினிமம் 8th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழ் வந்து பார்த்தா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதாக சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இப்போ டேரெக்டாக 10ஆம் வகுப்பு தனித்தேர்வராக எக்ஸாம் எழுதிக்கலாங்க. உண்டு உறைவிட பள்ளியில் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இப்போ தனித்தேர்வராக 10ஆம் வகுப்புக்கு அப்ளை பண்ணலாம்.
திறந்தவெளி பள்ளி இருக்கு பாருங்க, ஓப்பன் ஸ்கூலில் சி லெவலுக்கான சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ நீங்கள் 10ஆம் வகுப்புக்கு தனித்தேர்வராக வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தேர்வராக முதல்ல எக்ஸாம் எழுத போகிறவங்க 8th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ஏற்கனவே நீங்கள் 10ஆம் வகுப்பு எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்டேட்டா, நீங்களும் அதே மாதிரி தான் 14.5 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத பாடங்களை மட்டும் தனித்தேர்வர்களாக அரசு தேர்வுத்துறையில் நடத்தப்படும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது எந்தெந்த சப்ஜெக்ட் அரியர் வச்சுருக்கீங்க, இப்போ நீங்கள் ஆல்ரெடி 10ஆம் வகுப்பு எக்ஸாம் எழுதிருக்கீங்க, ஒரு 3 சப்ஜெக்ட் மட்டும் நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா அந்த 3 சப்ஜெக்டை மட்டும் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் எழுதினா போதுமானது. மொத்த சப்ஜெக்ட்டும் எழுதணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. அதேமாரி நீங்கள் பழைய பாடத்திட்டம், ஸோ பழைய எஸ்எஸ்எல்சியில் நீங்கள் எக்ஸாம் எழுதி நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து புதிய பாடத்திட்டத்தின் படி தான் நீங்கள் வந்து அந்த ஃபெயிலான சப்ஜெக்டை மட்டும் புதிய பாடத்திட்டத்தின் படி தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்குங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. முதன்மை மொழி பாடம் மெயின் லாங்குவேஜ் தமிழ் மொழி தவிர வேறு எதுவுமே நீங்கள் எழுத முடியாது அப்படின்றையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதேமாரி நீங்கள் 10ஆம் வகுப்பில் வந்து பாருங்கள், சயின்ஸ் சப்ஜெக்டை வந்து ஃபெயில் ஆகிருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராக்டிக்கல் எழுதி தான் நீங்கள் வந்து எழுத முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே இதில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அறிவியல் செய்முறை தேர்வு ப்ராக்டிக்கல் பற்றி கொடுத்துருக்காங்க. அறிவியல் பாடத்தை ஏற்கனவே தேர்வு எழுதி செய்முறை தேர்வில் தேர்ச்சி பெற்று கருத்தியலில் தோல்வியுற்றவர்கள் கருத்தியல் தேர்விற்கு மட்டும் விண்ணப்பிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து 10th சயின்ஸ் சப்ஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா அதில் தேரியில் மட்டும் ஃபெயில் ஆனீங்களா, ப்ராக்டிக்கலில் ஃபெயில் ஆனீங்களா, ரெண்டுமே நோட் பண்ணுங்கள். தேரியில் மட்டும் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா தேரி எக்ஸாம் மட்டும் எழுதினா போதுமானது. ப்ராக்டிக்கலும் சேர்த்து ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணும், தேரிக்கும் அப்ளை பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ நீங்கள் முதல்ல நீங்கள் தனித்தேர்வராக எழுத போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் தேரி ரெண்டுத்தையுமே தான் நீங்கள் எழுதுகிற மாரி இருக்கும். அறிவியல் பாட கருத்தியல் தேர்ச்சி பெற்று அறிவியல் செய்முறையில் தேர்ச்சி பெறாதவர்கள், வருகை புரியாதவர்கள் அறிவியல் பாட தேரி மட்டும் அப்ளை பண்ணால் போதும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் நோட் பண்ணிக்கோங்க. அதேமாரி வெளிமாநில மற்றும் வெளிநாடு வாழ் தேர்வர்கள் விண்ணப்பிக்கும் முறை, அதாவது ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அனுப்பி வச்சிங்க அப்படின்னா அப்ளை பண்ணி கொடுத்துருவோம், அந்த மாதிரி கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ விண்ணப்பங்கள் ஆன்லைனில் பதிவு செய்வதற்கு அமைக்கப்பட்டுள்ள எக்ஸாமினேஷன் சென்டர். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சர்வீஸ் சென்டர் இருக்குங்க. ஸோ கடைசியாக அந்த சர்வீஸ் சென்டர் எங்கெங்கே இருக்குது அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ அப்ளை பண்ணுறதை பற்றி எக்ஸாம் ஃபீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. தேர்வு கட்டணம் மற்றும் ஆன்லைன் பதிவு கட்டணம் எக்ஸாமினேஷன் ஃபீஸாக 125 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாரி இருக்கும். ஆன்லைன் பதிவு கட்டணம் 70 ரூபாய், மொத்தமாக நீங்கள் 195 ரூபாய் எக்ஸாமினேஷன் ஃபீஸாக பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். 10ஆம் வகுப்பு தேர்வினை எழுதும் தனித்தேர்வர்கள் ஒரு பாடத்திற்கு விண்ணப்பித்தாலும் 5 பாடங்களுக்கு விண்ணப்பித்தாலும் மேற்குறிப்பிடப்பட்ட 195 ரூபாய் தேர்வு கட்டணமாக செலுத்த வேண்டும். அதாவது நீங்கள் தனித்தேர்வராக அப்ளை பண்ணாலும் சரி, 5 சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, 195 ரூபாய் நீங்கள் எக்ஸாமினேஷன் மொத்த கட்டணமாக நீங்கள் தேர்வு கட்டணமாக அந்த எக்ஸாம் சென்டரில் போயிட்டு பேமெண்ட் பண்ணி ஆகணுங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மாற்றுத்திறனாளிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதேமாரி நீங்கள் அந்த எக்ஸாமினேஷன் சென்டரில் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ ஒப்புகை சீட்டு கொடுப்பாங்க. அந்த ஒப்புகை சீட்டை மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா அதில் தான் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு தான் ஹால் டிக்கெட்டை நம்மளால் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ண முடியுங்க. அதேமாரி இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் முறையாக நீங்கள் டேரெக்டாக தனித்தேர்வராக நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்புக்கு 8ஆம் வகுப்புக்கான மாற்று சர்டிஃபிகேட், 9ஆம் வகுப்பு அல்லது 10ஆம் வகுப்பு படித்ததுக்கான அசல் மாற்று சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. டிசி கொண்டு போகணும். ஸோ நீங்கள் 8th படிச்சிருக்கீங்க அப்படின்னா 8th டிசி, 9th படிச்சிருக்கீங்க அப்படின்னா 9th டிசி, 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னா 10th டிசியை வந்து எடுத்துகிட்டு போங்க. அதேமாரி வந்து பாருங்கள், 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான தனித்தேர்வர் அசல் மதிப்பெண் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அறிவியல் செய்முறை தேர்வில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராக்டிக்கலுக்கான மார்க் ஷீட்லாம் கொண்டு போகிற மாரி இருக்கும். முதல் முறையாக தேர்வு எழுத போகிறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ், டிசியோ மார்க் ஷீட்டோ ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை வந்து கொண்டு போங்க. கூட ஆதார் கார்டு, 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிக், ஆங்கிலோ இந்தியன் அந்த மாதிரி படித்தவங்க அதுக்கான டாக்குமெண்ட் ஏதாச்சும் ஒரு டிசி மார்க் ஷீட் எவிடன்ஸாக கொண்டு போகிற மாரி இருக்கும். ஏற்கனவே நீங்கள் வந்து தேர்வு எழுதி ஃபெயில் ஆகிருக்கீங்க அப்படின்னா
ஸோ ஏற்கனவே தேர்வு எழுதி ஃபெயில் ஆனதுக்கான மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க. அந்த மார்க் ஷீட்டை கொண்டு போனால் போதுமானது. கூடவே ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கொண்டு போங்க. அதேமாரி அறிவியல் செய்முறை பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஹெட்மாஸ்டர் போயிட்டு சைன் வாங்கணும் அப்படின்றதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறவங்க டென்த்து நீங்கள் தனித்திறவராக அப்ளை பண்ணிக்கலாங்க. கைட்லைன் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கான அந்த எக்ஸாம் பேட்டர்ன். அதாவது எங்கெங்கே டிஸ்ட்ரிக்டில் எங்கே போயிட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் சென்டர், அதாவது இப்போ வந்து பாருங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக, இப்போ கன்னியாகுமரி எடுத்துட்டீங்க அப்படின்னா கன்னியாகுமரியில் மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 இடத்துல இந்த சர்வீஸ் சென்டர் இருக்குது. இந்த 9 இடத்துக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நியரஸ்ட்டாக எங்கே இருக்கோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு போயிட்டு எக்ஸாம் ஃபீஸை கொண்டு போயிட்டு அப்ளை பண்ண பாருங்கள் கடைசி தேதிக்குள்ளே. இதுதான் உங்களுக்கான தனித்திறவராக சரி அரியர் எக்ஸாம் வச்சுனாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் 10th இன்ஃபர்மேஷன். அதேமாரியே உங்களுக்கு வந்து பாருங்கள் 12th இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th வந்து அரியர் எக்ஸாம் வச்சுருக்கீங்க அல்லது முதலாக தனித்தேர்வராக எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எழுதிக்கலாங்க. ஸோ கடைசி தேதி முன்னாடி சொன்ன மாரி அதான் உங்களுக்கான கடைசி தேதி. அதேமாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் 12th வந்து பழைய சப்ஜெக்டில் நீங்கள் எழுதி தேர்ச்சி பெறாமல் இருக்கீங்க அப்படின்னா தற்போது புதிய சிலபஸில் மட்டும்தான் நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுற மாரி இருக்கீங்க. ஸோ பழைய நடைமுறையில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாதோர் நீங்கள் வந்து மேல்நிலை பொதுத் தேர்வு 200 மதிப்பெண் இருந்துச்சு பாருங்கள் நடைமுறைக்கு. அப்போ 200 மதிப்பெண் அப்போ நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள் இத்தேர்வர்கள் புதிய நடைமுறையின்படி ஒவ்வொரு பாடத்திற்கும் 70-90 மதிப்பெண்கள் வீதம் மட்டுமே தேர்வு நடத்தப்படும். ஸோ இப்போ வந்து 200 மதிப்பெண்களாக இருக்காது, உங்களுக்கு அந்த 100 மதிப்பெண்களுக்கு தான் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பழைய பாடத்திட்டத்திற்கு இணையாக புதிய பாடத்திட்டத்தில் உள்ள பாடங்கள் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பழைய பாடத்திட்டத்தில் கலைப்பிரிவில் உள்ள கணினி அறிவியல், வணிக கணிதம், இந்திய பயன்பாடு போன்ற சப்ஜெக்ட்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா புதிய பாடத்திட்டத்துக்கு மாற்றம் செஞ்சுட்டாங்க. அப்பட்டியல் எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்டில் கொடுத்துருக்கும். ஸோ நீங்கள் புதிய பாடத்திட்டத்தில் கூட நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் இன்ஃபர்மேஷன். ஸோ அரியர் வச்சுருக்கவங்க, நீங்கள் அரியர் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஓல்டு சிலபஸில் எக்ஸாம் அட்டன் பண்ணி ஃபெயில் ஆனாலும் சரி புதிய சிலபஸ் படி தான் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாரி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அதாவது ஹெச்எஸ்சி ஃபஸ்ட் இயர் நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயரில் அரியர் வச்சுருக்கீங்க, அதாவது 11th அரியர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே மேல்நிலை 1ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத பாடங்களில் தேர்வு எழுதும் தனித்தேர்வர்கள் 11th எக்ஸாம் எழுதி அரியர் வச்சுருக்கீங்க அப்படின்னா எந்தெந்த சப்ஜெக்ட் அரியர் வச்சுருக்கீங்களோ அதை மட்டும் நீங்கள் எக்ஸாம் எழுதினா போதுமானது. தேர்வு கட்டணம் ஒவ்வொரு பாடத்திற்கும் 50 ரூபாய், இதர கட்டணம் 35 ரூபாய், ஆன்லைன் கட்டணம் 70 ரூபாய் நீங்கள் ஃபீஸாக பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். அதேமாரி 12th ஏற்கனவே நீங்கள் 12th வந்து பார்த்தா எக்ஸாம் எழுதி தேர்ச்சி பெறாத இருக்கீங்கன்னா அந்த பாடத்தை மட்டும் நீங்கள் தேர்ச்சி பெற்றால் போதுமானது. அதுக்கும் அதே ஃபீஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஹெச்எஸ்சி டைரக்ட் ப்ரைவேட் கேண்டிடேட். ஸோ நீங்கள் முதலாக இப்போ 12th எக்ஸாம் எழுத போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் 12th எக்ஸாமே எழுதுனது கிடையாது. முதலாக டைரெக்டாக 12th எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான என்ன தகுதி வேணும் அப்படின்னா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அல்லது இதற்கையான தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஸோ 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு 11th வந்து பாசிங் தேவையில்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதனால் 11th தேவை கிடையாது. 10th பாஸ் பண்ணிட்டு டேரெக்டாக நீங்கள் 12th வந்து பார்த்தா தனித்தேர்வராக நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதிக்கலாங்க. அதுக்கான கட்டணம் வந்து தேர்வு கட்டணம் 150 ரூபாய், இதர கட்டணம் 35, ஆன்லைன் கட்டணம் 70, மொத்தமாக 255 ரூபாய். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் 12th எக்ஸாம் எழுத போகிறவங்க எழுதுகிற மாரி இருக்கும். இது தாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் 11th வந்து பார்த்தா டேரெக்டாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை. 11th அரியர் வச்சுருந்தா மட்டும் நீங்கள் 11th எழுதுனா போதுமானதுங்க. அதுக்கப்புறம் செய்முறை தேர்வு இல்லாத பாடங்களை பயின்றவர்கள் உங்களுக்கான கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு அந்த எக்ஸாம் சென்டருக்கு தான் போகிற மாரி இருக்கும். ஸோ என்ன மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா முறையாக நீங்கள் 12th டேரெக்டாக எழுத போகிறீங்க அப்படின்னா 10th டிசியோ மார்க் ஷீட்டோ கொண்டு போனால் போதுமானதுங்க. அதேமாரி ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 வந்து கேட்டிருக்காங்க. சுய முகவரியிட்ட 45 ரூபாய்க்கான அஞ்சல் விலையை ஒட்டிய உரையும் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கொண்டு போகிற மாரி இருக்கும். ஸோ +1 வந்து பார்த்தா ஃபெயில் ஆகிட்டு நீங்கள் இப்போ போகிறீங்க அப்படின்னா ஸோ +1 ஃபெயில் ஆனதுக்கான அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் ஷீட்டும் ஆதார் கார்டு 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும், அதேமாரி 12th வந்து பார்த்தா ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய 12th ஃபெயில் ஆனதுக்கான மார்க் ஷீட் கொண்டு போகணும்.
அதேமாரி ஆதார் கார்டு 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு போகிற மாரி இருக்கும். ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நியூ சிலபஸில் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. எக்ஸாமுக்கான பேட்டர்ன் பற்றியும் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு 600 மதிப்பெண் தான் எக்ஸாம் நடக்க போகுது. எல்லா இன்ஃபர்மேஷனுமே பிடிஎஃப்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ நீங்கள் 10th அரியர் வச்சிருந்தாலும் சரி, 11th அரியர் வச்சிருந்தாலும் சரி, 12th அரியர் வச்சிருந்தாலும் சரி, திரும்ப நீங்கள் இப்போதைக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் அரியர் வச்சிலோ அந்த சப்ஜெக்ட் மட்டும் புதிய சிலபஸ் படி எக்ஸாம் எழுதுகிற மாரி இருக்குங்க. அதேமாரி நீங்கள் முதல்ல டேரெக்டாக 10th எழுத போகிறீங்க, 12th எழுத போகிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே நோடால் சென்டர் கொடுத்துருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எத்தனை இடம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு நியரஸ்ட்டாக எந்த தாலுக்கில் இருக்கோ அங்கே போயிட்டு அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு உங்களுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போயிட்டு ஃபீஸ் கொண்டு போயிட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட் காப்பி கொடுத்துருவாங்க. அதை மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா அந்த அக்னாலஜ்மெண்ட் காப்பியை வச்சு ஹால் டிக்கெட் வெளியிடுவாங்க. February மாதம் மார்ச்சில் ஹால் டிக்கெட் ஆன்லைனே நம்மளே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த அக்னாலஜ்மெண்ட் சிப் தேவைப்படுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போதைக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. கடைசி தேதிக்குள்ளே மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. கடைசி தேதி என்ன அப்படின்னா ஸோ 7/1/2026 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே சீக்கிரமாக போயிட்டு இந்த சென்டரில் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கான டைம் டேபிளுக்கு தான் உங்களுக்கான டைம் டேபிள். அதாவது பப்ளிக் எக்ஸாம் நடக்குது பாருங்கள், 10th 11th 12th அவங்களுக்கு எப்போ பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்துருக்காங்களோ சேம் அதே டைம் டேபிள் அதே சப்ஜெக்ட் எப்போ நடக்குதோ அப்போ தாங்க உங்களுக்கான அரியர் எக்ஸாமும் சரி, தனித்தேர்வராக முதல்ல எக்ஸாம் எழுதும் சரி, உங்களுக்கு அதே டேட்டில் தான் எக்ஸாம் நடக்க போகுது. ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய வருஷம் 10th 12th அரியர் வச்சிருக்கவங்க இப்போ எக்ஸாம் எழுத ஆசைப்படுவீங்க. அதேமாரி ஃபஸ்ட் டைமாக நீங்கள் 10th 12th எழுத போலும் தாராளமாக எழுதிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.